விட்டு வர பசங்களுக்கு வெஜ் கட்லெட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 இன்ச் பொடியா கட் பண்ண இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா ஹை ஃபிளேம்ல வதக்கி 1 கப் அளவு பொடியா கட் பண்ண கேரட் பீட்ரூட்டை சேர்த்து கேப்சிகமையும் சேர்த்து 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை தெளிச்சு விட்டு மீடியம் ஃபிளேம்ல 2 நிமிஷம் காய நல்லா வேக நறுக்கின மல்லித்தலையை கடைசியா சேர்த்து நல்லா கலந்து ஸ்டவ் அணைச்சிடுங்க. 3 வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா துருவி எடுத்து தனியா வச்சுட்டு 3 பண்ணை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்குல வதக்கி வச்சிருக்கிற காயை சேர்த்து பிரெட் கிரம்ஸையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, குருமிளகு தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா பன்னீரையும் சேர்த்து நல்லா கிரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியா வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் குருமிளகு பொடி, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு தனியா வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற வெஜிடபிள் மிக்ஸை கொஞ்சமா கையில எடுத்து தேவையான சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி முட்டை ஷேப்ல உருட்டி தனியா எடுத்துட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்கிற மைதா மாவு பேட்டர்ல மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸ்லயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட்டை ஹை ஃபிளேம்ல இருக்கிற ஆயில்ல சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல நல்ல கோல்டன் கலர்ல செவந்ததுக்கு அப்புறமா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துருங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜ் கட்லெட் சூப்பரா ரெடி. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.